ரசிகர்களை விட விஜய் ஒரு பொது இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா, முன்னால நின்னுட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைய உருவாக்குறது, அ அந்த இப்போ சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நியூசன்ஸ ஏற்படுத்துறது, ஒரு தர்ம சங்கடமான நிலைய விஜய்க்கு உருவாக்குறது, இதெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊடகங்கள்ங்க. இப்போ நல்லக்கண்ணு ஐயா இறந்துட்டாரு. அவருடைய பூத உடலுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக முதல்வர்லேருந்து எல்லா கட்சி தலைவர்களும் போறாங்க. அந்த வரிசையில விஜயும் போறாரு. மற்ற எல்லாருக்கும் குடுத்த முக்கியத்துவத்த விட பல மடங்கு அதிகமான முக்கியத்துவம் நடிகர் விஜய்க்கு இந்த ஊடகங்கள் குடுத்தத நம்ம கண்கூடா பார்த்தோம். முக்கியத்துவம் குடுக்குறது ஓகே, உங்களுக்கு டிஆர்பிக்கு வேணும் அப்படின்னா நீங்க அத செய்யுங்க. ஆனா பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு ஒரு விவஸ்தை இருக்குது இல்லையா? அத்தனை பேரு திரண்டிருக்கக்கூடிய இடத்துல, "ஏய் இங்க வாடா, போடா, அத தூக்குடா, இங்க மடிடா, மறைக்காதடா" அப்படி இப்படின்னு அது பேச்சு பாருங்க. ஒரு ஒரு ரொம்ப கொச்சையா, பச்சையா, ஒரு வல்கரா அ ஊடகவியலாளர்கள் பேசுறாங்க. அது எல்லாமே உங்களுடைய கேமராவிலேயே பதிவாகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஊடகவியலாளருக்கு சங்கம் எல்லாமே இருக்கு. அந்த சங்கத்திலிருந்து நீங்க ஏதாவது ஒரு வழிமுறைகள நீங்க பின்பற்றணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு முக்கியமான செலிபிரிட்டீஸ் வரும்போது, ஒழுங்க கடைப்பிடிச்சு உங்களுக்கு தேவையான டிஆர்பிக்கு தேவையான காட்சிகளையும் நீங்க பதிவு செய்து கொள்ள முடியாதா என்ன? அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி முண்டி அடிச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்த ஒரு கேயோஸ நீங்க உருவாக்குறீங்க? ஒரு கிரவுடு மென்டாலிட்டியோட தான் இந்த ஊடகவியலாளர்களுமே நடந்துக்கிட்டீங்க. 2வது விஷயம், இது ஒரு கல்யாண வீடு இல்ல. ஒரு ஃபங்ஷன் இல்ல. இது ஒரு துக்க நிகழ்வு. அது துக்கம் விசாரிக்கிறதுக்காக போறாங்க. விஜயுமே அதுக்காகத்தான் உண்மையிலேயே மன வருத்தத்தோட தான் அவர் வர்றாரு. அவர் முகத்திலேயே அந்த கவலைய நம்ம பார்க்க முடிஞ்சது. அதோட வர்றாரு. அப்படி வரும்போது, நீங்க இவ்வளவு ஆர்ப்பாட்டமா, ஆரவாரமா அந்த ஊடகவியலாளர்கள் நீங்க கூச்சல் போட்டீங்க பார்த்தீங்களா? அதுல இது ஒரு துக்க வீடு அப்படின்ற அந்த தொனியே இல்லங்க. இது ஒரு 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 ஊர் திருவிழா நடக்கிறது மாதிரி தான் நீங்க பேசிக்கிட்டது எல்லாமே இருக்கு. இது இது அதான் அந்த இங்கிதம் தெரியல. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது தெரியல. இறந்தவங்கள மதிக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு கூட உங்களுக்கு தோன்றல அப்படின்னா, நீங்க என்னங்க ஜர்னலிஸ்ட்டு? சத்யோமா சத்கமயா தமசோமா ஜோதிர்கமயா